என்ன டைலாக் பேசுன சொல்லி கேட்டு? அதான் பானைக்குள்ள யானை போகணும். ஓ அது நீ தான் பேசுறியா? ஏ கை தட்டுங்க பாப்பா குராட்டி. பானைக்குள்ள யானை போகுமா? போகும். எப்படி? அதான் நம்ம பானை அடியில வந்துச்சுன்னா இப்படி இடிச்சு இப்படி பாப்பாங்க, பானைக்குள்ள யானை இப்படி போயிட்டு இருக்கோம். வடிவேலு சோப்பா இருக்காரா நான் சோப்பா இருக்கணுமா? நீங்க வடிவேலே இருக்கு, நான் பொறுப்பு கிடையாது. உங்க அப்பா பேர் என்ன சொன்னீங்க? விஜயராகவன். விஜயராகவன். விஜயராகவன் என்ன பண்றாருமா? வண்டி ஓட்டுறாரு. வண்டி ஓட்டுறாரா? நல்ல வேலையாச்சே. அவர் வண்டியில நீ என்னைக்கா போயிருக்கியா? இப்பதான் வண்டியில வந்தேன். இப்ப ப்ரோகிராமுக்கே வண்டியில தானே வந்தா? மம்மி வேலைக்கு போ சொன்னா எங்க அப்பா மட்டும் போக முடியாது. எங்க மம்மியோ வேலைக்கு போக்கையா, அப்பதானே வீட்டுல சோத்த திங்க முடியும்னு சொன்னா எங்க அப்பா கேட்கவே மாட்டேங்காரியா. பெட்ஷீட் எழுத்து மூடி படுத்துறாரா? டிவிய போட்டு படத்தை வச்சுட்டு பாத்துட்டு இருக்காரு. எங்க அப்பாவா டிவில என்ன பாக்குறாரு அதை சொல்ல, என்னெல்லாம் பாக்குறாரு? அது தியேட்டர்ல ஒரு நாள் ஆம்பளைய நல்லா ஒரு நாள் பார்த்து திண்டாங்க. உங்க அப்பாவா தியேட்டர்ல போய் இவர் விவரம் தெரியாது ஒரே ஆம்பளையோ பார்க்க. ஏன் இப்படி தியேட்டர்ல போய் ஆம்பளைய பாத்துக்கிற கேளு. நானா ஏன் இப்படி தியேட்டர்ல போய் ஆம்பளை படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆம்பளை படம் பார்த்தோமா? ஆம்பளை படம்? எங்க அப்பா தியேட்டருக்குள்ள போய் ஆம்பளைய பார்த்துட்டு வந்தாருன்னா நான் பயந்துட்டேன். என்னமா அப்ப அவரு மட்டும் தான் போனாரா? உங்களை கூட்டு போனாரா? எங்களை கூட்டு போனாரு. இவரே கூட்டு போயிருக்காருல ஐயா. குடும்பத்தோட நீங்க எல்லா இடத்துக்கும் போவீங்களா? தியேட்டர்ல நீங்க போய் படம் பாத்தீங்களா? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாட்டி கை தட்டுக்க தயவு செய்து. இப்போ உங்க அப்பா வந்து வீட்டுல இருக்கார். உங்க அம்மா வந்து சொல்றாங்க என்னங்க போங்க போய் வேலைக்கு கிளம்புற வழியை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க அப்பா உங்க அம்மா இப்படி பாக்குறாரு. இங்க பாரு என்னைய பாரு அப்படியே டிவி பாக்காரு. அப்போ உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? அது ஒரு நாள் எங்க அப்பா தூங்கிருப்பாரு. நாங்க தியேட்டர் போறோம்னு அரண்மனை படம் பாக்குறோம்னு. அப்போ எங்க அம்மா தண்ணி எடுத்துட்டு வந்து எங்க அப்பா காலில் ஊட்டி. ஆமா வீட்டுல வேலைக்கு போங்கன்னு சொல்லி கேட்காம இவரு அப்படின்னு நல்லா சாப்பிட்டுட்டு கோட்டை விட்டு தூங்கிட்டு இருந்திருக்காப்ல. புனலை கொண்டு வந்து காதுல வச்சு ஒரு செம்பு தண்ணி எடுத்து சலக்குன்னு உள்ள இறக்கி தண்ணியோட ஒரு தூங்குறதே விட்டாரு. அப்படிதானமா? காத்துக்குள்ள தண்ணி ஊத்துறோம். உங்க அம்மா அப்படி எந்திரிச்சு உங்க அப்பா என்னமா பண்ணாரு? அவர் பாட்டு கிளம்பி அரண்மனை படத்துக்கு வந்துட்டாரு. எங்க அவர் பாட்டு கிளம்பி அரண்மனை படத்துக்கு வந்துட்டாரு. நாங்களும் வந்துட்டோம். ஓ அரண்மனை படம் பாக்குறதுக்கு தான் காத்துக்குள்ள தண்ணி ஊத்தி எழுப்புனீங்களா?